கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இதனாலே நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய். நானே கர்த்தர் அப்படின்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. இது எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தின எகிப்தில் இருந்து மோசே கூட்டிகிட்டு வரும்போது கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. நானே கர்த்தர் என்பதை எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உணர்ந்து கொள்வோன்னா, கர்த்தருடைய கரத்தினால் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் தான் இது ஆச்சு அப்படின்னுட்டு நம்மளால் யூகிக்க முடியாத, நம்மளால் ஜீரணிக்கவே முடியாத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது. நமக்குன்னு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எப்படி இருந்தாலும் யார் மூலமாகவாவது நம்மளை சேரும். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அவர் ஆசீர்வதித்து அப்படி தான் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பாங்க. அதனால இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்றைக்கி இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ, நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய். அந்த வார்த்தை நம்ம எல்லார் லைஃப்லேயும் நடக்கும். எத்தனை பேர் நான் ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களோ, எத்தனை பேர் நான் பண விஷயத்தில் ஸ்ட்ரகிளில் இருக்கிறேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் ஸ்ட்ரகிளில் இருக்கிறேன் அப்படின்னுட்டு எத்தனை பேர் நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களோ, உங்களுடைய குடும்ப சிச்சுவேஷன் இப்போ கண்ணு முன்னே வந்துட்டு போகுதோ, எல்லாருமே நானே கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இது அமையும். கர்த்தர் அத்தகைய ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாங்க. எதை விரும்புகிறீங்களோ அதை, எது உங்களுக்கு நடக்கணுமோ அதை விரும்புங்க. பண விஷயத்துலேயும் சரி, ஆரோக்கிய விஷயத்துலேயும் சரி, வீட்டு பொருளாதார விஷயத்துலேயும் சரி, எனக்கு இதுதான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புங்க. நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் அப்படியே தருவாங்க.